அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. எங்க பொண்ணு எடுத்தாலும் இந்த சொந்தத்துக்குள்ள மட்டும் பொண்ணே எடுக்கக்கூடாது. மருமகா பொல்லாத மருமகா. என்ன ரூம் விட்டு வெளியே வர்ற காணும். என்னத்தை தான் பண்ணுவாளோ தெரியல. எந்நேரம் அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு ஒரு வேலை செய்யறதில்ல. மகாராணி மேல இருந்திருக்கா. அவ வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. ஏன் நான் வாங்கிட்டு வந்த வரத்தை பத்தியா இப்படி காலங்கத்தால எழுந்து அவளை வேலையும் செஞ்சு சாவ வேண்டியதா இருக்கு. இவளை இப்படியே விட்டுட்டு இருந்தா சரி வராது. இன்னைக்கு வரட்டும். நானா இவளானு இன்னைக்கு பாத்துடணும். என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல மனசுல. கொஞ்சமாச்சும் வந்து எத்தே அதை செய்யட்டுமா இதை செய்யட்டுமா செய்யறாளோ செய்யலையோ ஒரு பேச்சுக்காச்சும் வந்து கேட்காளோ. வரட்டும் இன்னைக்கு அவளை நான் பாத்துக்கிறேன். மரகதம் பா முடியுமா? என்ன மரகதம் சமையல் வேலையா நடந்துட்டு இருக்கு? ஆமா முடியுமா, சமையல் வேலைக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதாவது வெங்காயத்தை வெட்டிட்டு கிடக்கேன். சரி என்ன ஒத்தையில இருந்து வேலை செஞ்ச மாதிரி இருக்கு. உங்க மருமகள் எங்க? அவியலுக்கு என்ன, அவியலுக்கு சமையல் பண்ணணுங்கிற கவலையா இல்ல வேற என்ன கவலை இருக்கு? அவிய பாட்டுக்கு திங்குறாவ தூங்குறாவ சுத்துறாவ. என்ன எழுந்து வெளியே வர காணோம். இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காளா இல்லைன்னா உள்ள கடந்து போனை நோண்டிட்டு இருக்காளா ஒன்னும் தெரியல. ஒரு வேலை செய்ய மாட்டேக்கா. இந்த துப்புனதுக்கு மண்ணலி போட மாட்டேக்கா. என்ன மரகதம் சொல்றா? ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்காளா? கல்யாணம் முடிஞ்சு 1 மாசத்துக்கு மேல ஆக போது நீ இப்படியே விட்டுட்டே இருக்கியாக்கும். அவ்வளவு வேலையை அவன் தலையில கட்ட வேண்டியது தானே. அட போக முடியுமா? எங்க இருந்து அவ்வளவு வேலையை அவ தலையில கட்டுறது? அவளுக்கு ஏன் தலையில கட்டிட்டு அவ உள்ள உட்காந்துருக்கா பாரு. வெளியே வந்தாதான் ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல முடியும். ரூமை தட்டுனாலும் திறக்க மாட்டேங்க பத்துக்க. என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ எனக்கும் தெரியல பத்துக்க. சே தேவையில்லாம என் மோகனுக்கு கட்டி வச்சு அவன் வாழ்க்கை எங்க வம்பா போயிட்டு இருக்கு. இவளால எல்லாருக்கும் தொல்லைதான் பத்துக்க. ஏன் மரகதம் இப்ப கல்யாணம் முடிஞ்சு வர்றவுல அவ்வளவு வரை இப்படிதான் இருக்காளோ பத்துக்க. கொஞ்சம் இடம் கொடுத்தேன்னு வச்சுக்கீங்க நம்ம தலைக்கு மேல ஏறி உட்காந்துட்டு நம்மளை பிடிச்சி ஆட்டி விடுவாள்வே. நீ இப்படியே விட்டுட்டே இருக்காத. ஆளை முழுக்க நீ தான் இப்படி வேலை செஞ்சு சாவணும். கொஞ்சம் உசாரா இருந்துக்க. அதான் முடியுமா, இன்னைக்கு அவளை நானும் பாத்துறோன்னு தான் இருக்கேன். இன்னைக்கு எப்பதான் எழுந்து வாரன்னு பாப்போமே. மணி இப்ப 11 மணி ஆயிட்டு பத்துக்க. பாப்போம் மகாராணி எப்பதான் வெளியே வாராவன்னு. ஆனாலும் இந்த மகாபிள்ளையே கல்யாணம் பண்ணியிருந்தா கூட உங்க சொல் பேச்சு ஓரளவு கேட்டிருக்கோம். வந்து ரியா ஒன்றுத்துக்கு ஆக மாட்டா. எப்போ பார்த்தாலும் துருன்னு பேசிக்கிட்டு யார்ட்டையாவது வம்பு இழுத்துக்கிட்டு பேசுறதே எனக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது பார்த்துக்கிடுங்க. ஒரு சரியாவே பேச மாட்டா பத்தியலா. ஆமா முடியுமா. சே நானும் மகானா வேற நம்ம சொல் பேச்சு கேப்பா அடங்கி ஒடுங்கி இருப்பான்னு பார்த்தா அவ சரியான ஓடுகாடி கிளவியா இருந்திருக்கா. ஓடுகாடி அவ ஓடி போனதும் இல்லாம இவளை பிடிச்சி என் பையன் தலையில கட்டி வச்சு இப்ப அவளும் நாரிட்டு கிடக்கு. என்ன பண்ணு எனக்கு தெரியல. அன்னை பொண்ணு அம்மா தேவையில்லாம நானே போய் என் பையனை கொண்டு புதக்குள்ளையில தள்ளிட்டேன் போல. அதான் சொந்தத்துக்குள்ள இந்த பொண்ணு எடுத்து கல்யாணம் கட்டுற வேலையே வச்சிருக்க கூடாது. ஆமா மரகதம் ஏதோ அவ ஓடி போனதோட கல்யாணத்தை நிறுத்திருந்தா கூட நிம்மதியே இருந்திருக்கலாம். வேற ஏதாச்சும் கொஞ்சம் நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இவ எங்க அவ அம்மா அப்பா பேச்ச கேட்டக்கே அவ மதிக்க மாட்டா. திமுறாதான் பேசுவா. ஆமா முடியாம கோணம் ஒரு இளவுக்கு ஆகாது பத்துக்க. ஒரு சின்னதா ஒரு வார்த்தை கேட்டக்கூடாது. அதுக்கு எள்ளு தெரிச்சாப்புல நிப்பா பறிச்சை அவட்டெல்லாம் மனுஷன் பேச முடியுமா? கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் ரூம் விட்டு வெளியே வந்தா புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருந்தீங்களான்னு தான் கேட்டே முடியுமா? அதுக்கு நிக்கான்னு ஏழை ஏம்மா எதுக்குதான் அப்படி கேட்டேனே ஆயிப்போச்சு. சரி நம்ம ஒரு மாமியாரா இருக்கவா ஒரு அத்தைக்காரிங்கிற முறையில நான் கேட்டேன் பத்துக்க. இது தப்பாமா? அதுக்கு அப்படி நிக்கா. மரகதம் வேற இன்னொரு விஷயம் பத்துக்க. இது நினப்புல வச்சுக்க. ஓ மருமவா ஏற்கனவே எந்தாலும் வண்டியை தள்ளுவா. இதில் வேற இந்த சின்ன பொண்ணு கூட வேற கொஞ்ச நாள் பேசிட்டு சுற்றிட்டு திரியிறா பத்துக்க. எனக்கு அதுவே தெரியல. நான் அன்றைக்கி உன்ட்ட சொல்லணும்னு நினச்சேன் பத்துக்க. சின்ன பொண்ணு எங்கள் ஊரை கெடுத்துட்டு மாமியார் கொண்டும் போடாமல் சுற்றிட்டு திரியிறா. வேறு அவள் கூட சேர்ந்து வேறு இவா கொண்டமும் அப்படி தானே ஆகும். நீ அதனால் பார்த்து உஷாராக இருந்துக்க. ஆமாம் முடியாமல் நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் பத்துக்க. அந்த சின்ன பொண்ணு ஒத்தர சார்ந்து இழுவ இவ்வளோ கூட சேர்ந்துக்கிட்டு அவள் என்ன கொஞ்சம் தான் அட்டுழியம் பண்ணிட்டு திரியிறா. பார்த்து உஷாராக இருந்துக்க. இல்ல முடியுமா, நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் பத்துக்க. அவ ஒழுங்கா என் மோவன் கூட சேர்ந்து வாழ்ற மாதிரியும் தெரியல. என் நேரமா அந்த பையனை திட்டிட்டு கரிச்சு கொட்டிட்டு சண்டை தான் போட்டுட்டு திரியிறா பத்துக்க. கொஞ்ச நாள் பார்ப்பேன். பார்த்துட்டு என் மோனுக்கு தான் இன்னும் 2வது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் இருக்கேன் பத்துக்க. இவ போறா. இவளை விட்டா என் பையனுக்கு வேற பொண்ணா கிடைக்கல. என்ன மரகதம் சட்டுன்னு இப்படி சொல்லிட்டா? இருந்தாலும் அண்ணன் பொண்ணு இல்ல. என்ன முடியுமா சொல்றா? அண்ணனாவது ஆட்டுக்குட்டி ஆகுது. முதல்ல என் பையன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அவன் எவ்வளவு நாள் இப்படி சண்டை போட்டுட்டு திரிவான்? அப்படி நிக்கா. எப்ப பார்த்தாலும் வாய் கருவாப்பையன்னு சொல்றாக்கா. பெத்த மனசு நம்மளுக்கு கஷ்டமா இருக்காது? என்ன சொல்ற மரகதம்? ஒரு கட்டுன புருஷனை இப்படியா பேசுவா பேச்சு? ஐயோ டெய்லி இதே கூத்தாதான் இருக்க முடியுமா? இதை விடவும் அப்படி வார்த்தை போட்டு பேசுறா. சை மனுஷியாவா? அவளும் ஒரு பொட்ட பிள்ளையா? எப்படி வளர்த்து விட்டுருக்காவோ பாரு. வீட்டுல நானும் ஒரு பிள்ளைய பத்தி வச்சுக்க இப்படியா வளர்த்து விட்டுருக்கேன். சரி விடு மரகதம். காலையில சாப்பிட்டியா? காலையில சாப்பிட்டேன்க்கா. டீயை போட்டு குடிச்சிட்டு 2 தோசை சுட்டு நான் தின்னுட்டேன் பார்த்துக்கிடுங்க. சரி கிருஷ்ணனுங்க
முடியுமா? அவன் காலையில 5 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு இப்போ 10 மணிக்கு தான் வந்தா பார்த்துக்க. அவனு சாப்பிட்டுச்சு கொஞ்ச நேரம் படுக்கிறேன் அப்படின்ட்டு தூங்க போயிருக்கான். இந்த மகாராணி தான் என்ன ஆளை காணும். காலையில வேற என்ன பண்ண, அவளுக்கு மட்டும் தோசை சுடாமையா போட முடியும். 2 தோசையை சுட்டு போட்டேன். அது என்ன காஞ்சிட்டு இருக்கு பாரு. மணி 11 ஆகுது. என்ன ஒன்றும் திங்க வழி இல்லை. இன்னும் மதியம் நான் பொங்கி வச்சேன்னா 3 மணி 4 மணி வரை கிடந்து நாரும். அதுக்கப்புறம் மேடம் வந்து எப்போ பிடிக்குதோ அப்போ வந்து அவைய திம்பாவே. இப்படி நான் ஆக்கி போட வேண்டியதா இருக்கு. அவளுக்கு நினைச்ச நேரத்துக்கு தின்னுக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு திரிஞ்சிட்டு சுத்திட்டு திரியிறா. இப்படியே விட்டுட்டே இருக்காத மரகதம். இது உனக்கு நல்லதில்ல பார்த்துக்க. நீ பாரு 1 மாசம் விட்டுட்டு இருந்திருக்க அவளை. இல்ல முடியுமா? இனிமேட்டு நான் விட்ற மாதிரி இல்ல பாரு. சரி பார்த்து நடந்துக்க மரகதம். இந்த காலத்து பிள்ளைகளை நம்பவே முடியாது. வெளியே சண்டை போட்ட மாதிரி தான் இருக்கும். வேற உள்ள புருஷனை கைக்குள்ள வச்சுக்கிட்டு வேற ஒன்னும் அடிச்சு துரத்திடாம. அதையும் பார்த்துக்க. உனக்கு ஒரு பொட்ட பிள்ளையும் இருக்கு. வேற நாளைக்கு நகை நட்டை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். வேற எல்லாம் நினைவுல வச்சுக்க. வேற இந்த காலத்து பையன் வழியும் நம்ப முடியாது. பொண்டாட்டி வந்தோன்னு முந்தானி பிடிச்சிட்டு வேற பின்னாடியே பேருவானுவ. காசு பணம் எல்லாம் வேற அங்கே பேரும். இப்போ ஒழுங்கா சம்பள காசு உன்ட்டு தரானா இல்லையா? ஆமா முடியுமா? நீ சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான் பார்த்துக்க. இப்போ என் பையன் கரெக்டாக வேலைக்கு போனால் 1000 2000 கரெக்டாக என் கையில் கொண்டு வந்து தந்துருவான். ஆனால் அவனையும் நம்பவும் முடியாது. நீ சொல்ற மாதிரி தான். வேற நம்மளை அடிச்சு பத்திட்டால்வனா வேற நம்ம எங்கே போக முடியாது. வேற 4 வீட்டில் வேற நம்ம பாத்திரங்களை தான் நம்ம பொழப்பு ஓட்டுற மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் காசு எனக்கும் என் மகளுக்கு இன்னும் சேர்த்து தான் வைக்கணும் பார்த்துக்க. சரி நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஒழுங்கா பார்த்து நடந்துக்க. சரி முடியுமா? என்ன குழம்பு வைக்க போறா? மீன் குழம்பு தான் வைக்கலான்னு பார்த்தேன். அப்படியா? சரி வச்சனே எனக்கு கொஞ்சம் கொடு சரியா? சரி முடியுமா? நான் வச்ச உடனே உனக்கு கொண்டு வந்து தாரேன். சரி நான் அப்போ கிளம்புறேன். சரி ஒரு வழியாக இன்னைக்கு சாப்பாடு முடிஞ்சு இவட்ட மீன் குழம்பு வாங்கி இன்னைக்கு குழம்பு வைக்காம தப்பிச்சிட வேண்டியதுதான். இந்த முடியமா சொல்றதெல்லாம் பார்த்தா கரெக்டாக தான் இருக்கு. நாளைக்கு நம்ம குழம்பு நாரிடக்கூடாது. நம்ம தான் உஷாராக இருக்கணும். இது என்ன இங்கு வசந்த காலமா? இடைவெளி இன்னும் குறைந்து போகுமா? இப்படி ஓரிரவு அட இங்கே வந்த நினைவும் மறக்குமா? சுத்துதே பூமி, இது போதுமாடா சாமி. ஜூன் ஜூலை மாசத்தில் ரோஜா பூவின் வாசத்தில் ஜூனியர் சூரியன் கையில் கிடைக்கும் மனம் பாராஷூட் கட்டித்தான் விண்ணில் பறக்கும். கருவாப்பைய பாட்டு பாரு பாட்ட. மூஞ்ச பாரு மூஞ்ச ஆலயம். இருறா சிரிக்க வசியற உன்ன. ஐயோ இவளா ராட்சசி? நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன். ராட்சசி வந்து கெடுத்து விட்டுட்டா. சே, கனவு கூட நல்லா தான் இருக்கு. என்ன பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. எதை நடிச்சு இந்த பாட்டு படிச்சிட்டு இருந்த? என்ன ரியா சொல்ற? பாட்டு படிச்சனா நானா? அப்படியே நடிக்காத. அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சா என்ன எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியோ? நீ எதுக்கு அந்த பாட்டு படிச்ச? ஐயோ அப்படி என்ன பாட்டு படிச்சேன்? கனவுல ஏதோ பாடி தொலைஞ்சிட்டேன் போலயே. கரெக்டா கண்டுபிடிச்சு கேட்கால. இப்ப என்னத்த சொல்ல? கருவாப்பையில இப்ப சொல்ல போறியா இல்லையா? ரியா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் தூங்கிட்டு தானே இருந்தேன். நீ என்ன புதுசா ஏதோ பாட்டு படிக்கன்னு சொல்றா? அப்படியே நடிக்காதடா. ஏதோ கனவு கண்டிருக்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு சொல்லு. ராட்சசி கரெக்டா கண்டுபிடிக்கல. இவளை எப்படி சமாளிக்கிறது? ஐயோ இந்த மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னா நம்மள கொன்னு எடுத்து விடுவாள. ரியா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. கருவாப்பையிலே நீ பாரு, இந்த பாட்டை படிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிட்டு உனக்கு என்ன மாதிரி கனவு வந்திருக்கும்னு. தேவலாம் பண்ணிட்டு இருக்காத பாத்துக்க. அதான் தெரியுதுல்ல, அப்புறமா நடி மூடிட்டு போக வேண்டியது நடி. ரியா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. உன்னால தொல்லதான். ஐயோ உனக்கு என்ன பண்றதுனே தெரியல. கையில எதுவுமே மாட்ட மாட்டேங்குதே. இல்லைன்னு உன்னை பிடிச்சு குண்டுறேன் பாத்துக்க. அழகான ராட்சசியே, அடி நெஞ்சில் குதிக்கிறியே, முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே, அடி மனசு அருவாமணையில் அறுக்கிறியே, அழகான ராட்சசியே. அழகான ராட்சசியே, அடி நெஞ்சில் குதிக்கிறியே. என்ன சொன்ன? இப்ப என்ன பாடுன? இப்ப என்ன பாடுன? டே கிருஷ்ணா, நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்க மாட்டேங்கடா. ஐயோ இந்த ராட்சசி இப்ப நம்மள கொல்லாம விட மாட்டா. ரியா என்ன ரியா குயானிட்டு? நான் இப்ப பாத்துட்டு தான் இருக்கேன். நீ ஓவரா தான் இப்ப நக்கல் பண்ணிட்டு திரியற பாத்துக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதா? என்ன ரியா நீ இதுக்கெல்லாம் கோவப்படுற? நான் சும்மா தானே எதாச்சியா தானே பாட்டு படிச்சேன். அதுவும் தப்பா? பாட்டு படிக்கணும்னா வேற எங்கேயாச்சும் போய் இருந்து பாட்டு படி, இல்ல பாத்ரூம்ல இருந்து பாட்டு படி. சும்மா நான் இருக்கும்போது பாட்டு படிச்சு கடுப்ப கிளப்பிட்டு இருக்காத பாத்துக்க. அவன் இங்க 1000 பிரச்சனையில இருக்கா. இவனுக்கு பாட்டு கேக்குது பாட்டு. சரி ரியா எனக்கு வேலைக்கு போக நேரம் ஆயிட்டு நான் போறேன். இங்க இருந்தா நீ இப்படி கரிச்சு கொட்டிட்டே இருப்ப. வேலைக்கு போகணும்னா போ, இல்லைன்னா போவாத. அது இதுக்கு ஏன்டா வந்து சொல்லிட்டு இருக்கா? எம்மா தாயே தெரியாம சொல்லிட்டேன் சரியா?
இப்போ நான் அந்தால எழுந்து போனேன்னா அதுக்கும் திட்டுவேன், அதனால சொல்லுவோன்னு சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ வேற எதுவும் நினைச்சிட்டு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காது. போ வேலையை பார்த்துட்டு போ. இந்த பார் கருவேப்பிலே, நான் என் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஓவரா. கடவுளே, உன் படைப்புல இந்த மாதிரி ஒரு ஜீவன் இருக்குன்னு நினைச்சா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. என்ன வாய்க்குள்ள ஏதோ வச்சு முடங்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை தாயே, நான் சவனேன்னு உட்காந்துட்டு இருக்கேன். சை, ஓட்டலாம் இங்கிருந்து காட்டு கத்தணும்னு எனக்கு என்ன அவசியமா? சை, பேசாம வேற எங்கேயாச்சும் தனியா வீடு பார்த்து போயிடலாம். மூஞ்சி பாரு மூஞ்சி. என்ன அதுக்குள்ள காணாம போயிட்டா? ராட்சசி என்ன பண்ணாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிடுறா. ஒரு கனவு தானே கண்டேன், அதுவும் நான் கூட காணல. அதுவா வந்துச்சு, நல்லா இருந்தேன்னு ஒரு சந்தோஷத்துல ஒரு பாட்டை படிச்சு சிரிச்சு விட்டேன். அது பொறுக்கலை போல இருந்த ராட்சசிக்கு. இருந்தாலும் இன்னைக்கு கனவு நல்லா தான் இருந்து. டெய்லி இந்த மாதிரி ஒரு கனவு வந்தா நல்லா இருக்கும். ஐயோ, இவருக்கு இடத்துல கனவு கண்டோம்னு தெரிஞ்சா நம்மளுக்கு கொன்னு விடுவா. கொன்னு நம்ம இப்படி யோசிக்கிறதெல்லாம் கரெக்டா தப்பான்னு கூட தெரியல. சரி, ஏதோ ஒன்று விதி போன போக்கில் போட்டோம், நடக்கிறது நடக்கும். ஏன் சோடா புட்டி, அடியே சோடா புட்டி, என் தங்க கட்டி. சக்தி, நீ எப்ப வந்த? ஏ சோடா புட்டி, நான் அப்பவே வந்துட்டேன். என்ன எதையோ நினைச்சு யோசிச்சுட்டே இருக்க? என்ன நீயும் நானும் டூயட் ஆடுற மாதிரி கனவு கண்டுட்டு இருந்தியா? டேய் சக்தி, என்னடா இது லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? சும்மா தான் சொன்னேன், ஓவரா சீன் போடாத. என்ன ஒரு மாதிரி இருக்க? அது ஒன்றும் இல்லடா, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். இந்த பார் சோடா புட்டி, நீ உண்மை சொல்றியா பொய் சொல்றியான்னு உன் ஃபேஸ் பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். உண்மை சொல்லியே ஒரு மாதிரி இருக்க. அப்படிலாம் எதுவும் இல்லை சக்தி. என்ன ஹாஸ்டல்ல ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. ஹாஸ்டல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போ சொல்ல போறியா இல்லையா? உன் மூஞ்சே சரியில்லை. நிக்கிதா, நீ இப்போ சொல்றியா இல்லைன்னா நான் இப்போ சிவாவை கூப்பிடவா? ஹே சக்தி, ப்ளீஸ் ப்ளீஸ், சிவாவை மட்டும் கூப்பிடாத ப்ளீஸ். ஏன் நிக்கிதா, சிவா எதுவும் சொல்லிட்டானா என்ன? அவன் எதுவும் சொல்ல மாட்டானே. அது சக்தி, நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, ஓகேவா? சரி சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க? சக்தி, இந்த ஷீலா இருக்கால்ல. யாரு அந்த ஷீலாவா? அந்த அரப்பைத்தியமா? அவளுக்கு என்ன? நான் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது அவள் வழியில் நின்றுட்டு இருந்தா. நான் எதுவும் கண்டுக்காத மாதிரி அப்படியே நான் போயிட்டே இருந்தேன். அவள் என்னை கூப்பிட்டா. சரி, கூப்பிட்டு என்ன சொன்னா? சக்தி, அது நான் சிவா கிட்ட பேசக்கூடாதான், பழகக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன ரொம்ப சீப்பா என்ன ஒரு மாதிரி திட்டாடா. என்ன சொல்ற நிக்கிதா? உன்னை அவ திட்டினாளா? ஆமா சக்தி, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் எதுவுமே தேவையில்லாம எதுவுமே பேசல. அவளே தான் கூப்பிட்டு, நீ ஏன் சிவா கிட்ட பேசுற பழகுற, ஏன் அவன் பின்னாடியே சுத்துற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசினா. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ மனசுல? பரட்ட 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 மாட்டா. அவ பெரிய ஆளு, அவளுக்கு இருக்கு. வேண்டாம் சக்தி, நீ எதுவும் ப்ராப்ளம் பண்ணாத ப்ளீஸ். சிவா கிட்ட எதுவும் சொல்லாத, இது நமக்குள்ளே இருக்கட்டும். என்ன நிக்கிதா சொல்ற? இது அப்படியே விட முடியுமா? அப்புறமா நீ எங்க போனாலும் உன்னை இப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு திட்டிட்டு ஏதாவது பேசிட்டு இருப்பா. இரு, நான் பாத்துக்கிறேன். அவளை எப்படி திட்டணுமோ அப்படி நான் பேசிக்கிறேன். வேண்டாம் சக்தி ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது நிக்கிதா, இப்படியே அவளை விட்டுட்டு இருக்க முடியாது. ஓவரா பண்ணிட்டு இருக்கா. சிவா கூட யார் பேசணும் பழகணும்னு ஏன் அவ ஏன் சொல்றா? அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேக்குறேன். நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத நிக்கிதா, நீ ஃப்ரீயா இரு. அவள ஒரு ஆளா? ஓகே சக்தி. சரி, நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல சக்தி, நான் இன்னும் சாப்பிடல. என்ன நிக்கிதா சொல்ற? இன்னும் நீ சாப்பிடாமையா இருக்க? ஏன் நிக்கிதா டைமுக்கு சாப்பிட கூட மாட்டேங்கிற? போய் இதெல்லாம் நினைச்சிட்டு நீ சாப்பிடாம இருக்கலாமா? சாப்பிடணும் சக்தி. நிக்கிதா, இதுல தக்காளி சாதம் இருக்கு, நான் வேணா உனக்கு ஊட்டி விடவா? அது சக்தி வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். ஓகே நிக்கிதா, ஃபுல்லாவே நீ சாப்பிடணும். நீ சாப்பிடலன்னு வச்சுக்கே, அதுக்கப்புறம் நானே வந்து ஃபுல்லா ஊட்டி விட்டுருவேன். சக்தி, நான் ஃபுல்லா சாப்பிட்டுறேன். சரி சரி, நீ ஃபுல்லா சாப்பிடு, நான் இந்த போயிட்டு வந்துடுறேன். சக்தி, எங்க போற? ஏய், நான் எங்கேயும் போல, நான் இங்க பக்கத்துல தான் போறேன். நீ ஃப்ரீயா விடு, நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட். சரி. பரட்ட குவானமெண்ட இந்த வரண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ நிக்கிதாவை பேசுவ? இருடி இரு, இன்னைக்கு நீ என்ன ஆகுறன்னு பாப்போம். நான் திட்ட நீ இந்த காலேஜ் விட்டு ஓடுறியா இல்லையான்னு பாக்கலாம். எவ்வளவு தைரியம் உனக்கு! நீ கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காளா? சரி நிக்கிதா, நீ சாப்பிடு சரியா? மகா, கேண்டீன் போலாம் வரியா? என்ன பிரியா இப்ப வந்து கேக்குற? கிளாஸ் ஆரம்பிக்க இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. நீ இப்ப வந்து கேண்டீன் போலாமான்னு கேக்குற? கேண்டீன் போயிட்டு வர்றதுக்கே 10 மினிட்ஸ் மேல ஆயிருமே. அப்புறம் கிளாஸ் கட் ஆயிரும்ல. என்ன மகா நீ, நம்ம இன்னும் ஸ்கூலா படிக்கிறோம்? கரெக்ட் டைமுக்கு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும்னு. நம்ம காலேஜ் வந்துட்டோம், நம்ம எங்க வேணா போலாம், கட் அடிக்கலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. வா போயிட்டு வரலாம். ஐயோ, நான் வரல பிரியா. பிரியா, இவ அநியாயத்துக்கு நல்ல பொண்ணா இருக்கிறாடி, அதுவும் இல்லாம ரொம்ப பயப்படுறாடி. மகா, நாங்களாம் இருக்கோம்ல, அப்புறமா ஏன் பயப்படுற? வாடி போயிட்டு வரலாம். ஐயோ வேண்டாம் பிரியா, எனக்கு பயமா இருக்கு. நம்ம வேணா இன்னொரு நாள் போலாம்.
ஐயோ இவளெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்றதுனே தெரியல. ஏன் ஷைலு இப்படி சொல்ற? நீ மட்டும் எப்படிதான் எப்ப பார்த்தாலும் படிச்சிட்டே இருக்கேன்னு எனக்கே தெரியல. எனக்கே உன்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மகா உண்மையை தானடி சொன்னேன். எப்போ பார்த்தாலும் புக்கும் கைமா தான் தெரியுற. சாப்பிட போகும்போது கூட புக்கோட தான் வர. இந்த பாரு மகா, எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். நல்லா ஃப்ரீயாக இரு, ஜாலியாக இரு. நீயே ரொம்ப உன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற. பிரியா அப்படிலாம் இல்லை, எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால படிச்சுட்டே இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, உன் படிப்பெல்லாம் இனிமேட்டு கிளாஸோட வச்சுக்கோ. கிளாஸை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா நீ இப்படியே புக்கை தூக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கேன், அப்புறமா அவ்வளோதான். சரி சரி.